நல்லா இருக்கு. குட் பேட் ஆக்லினா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாமே கலந்துரையாடல் டைரக்டர்லேருந்து நடிகர் அஜித்குமார்லேருந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ படத்தை கூட வச்சுருக்காங்க அந்த இங்கிலீஷ் ஆயில் படத்துக்கு. அஜித்தை பார்த்தீங்கன்னா அவர் தன்னால் உயர்ந்து வந்தவர். இப்போ விடாமுயற்சி எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த டைட்டிலையும் விட்டுட்டாங்க. இதுன்னு பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்க்குறோம் நல்லா வரும்ன்றதுக்காக. ஏன்னா அஜித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் படத்துக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமான ஆள். இருந்தாலும் அவர் ஒரு இங்கிலீஷினுடைய ஆக்டர் மாதிரி இருப்பார். ஃபுல்லாக ஆங்கில இண்டியன் மாதிரியே தான் இருப்பார். அவருடைய ஸ்டைலு அவருடைய இது எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது வந்து இங்கிலீஷ் படத்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய எல்லாமே அதில் வர சீன்ஸ் எல்லாமே அவருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவர் இங்கிலீஷ் பட டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அஜித்குமாருக்கு. இப்போ அது வந்து படம் ரொம்ப நாங்கள் அடுத்த படத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருதுன்றதால வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். டைட்டில் வேறு பயங்கரமாக இருக்குது. குட் பேட் அக்லின்னும் போது வெறித்தனமும் நட்சத்திரம்லாம் போட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. வந்தால் கொலை மாசாக இருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் படத்துக்காக. தலை எது பண்ணாலும் மாசு தான். ப்ரோ டைட்டிலே பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கேங்ஸ்டார் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில்லாம் மாசாக இருக்குது ப்ரோ. அப்படியே இது பிளட்டி ஸ்வீட் மாதிரி இருக்குது. கண் இருக்குது, கம்பி இருக்குது. அவர் தலை வந்தாலே தீபாவளி தான். இந்த வாட்டி வேற ரொம்ப நாள் கழிச்சு வருது. எல்லாரும் வெறியில இருக்காங்க. விஜய் வேற இல்லை இந்த வாட்டி. பயங்கரமா பண்றோம்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. பார்க்கலாம். தலை தான். டேய் தலை என்னைக்குமே தலை தான் ப்ரோ. தளபதிலாம் கிடையாது. தலை தான். ஓ ஏகே தான் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். வி சென்டிமெண்ட்டை விட்டு வேற எடுத்ததே ஒரு பெஸ்ட்டு தான். அது நல்ல விஷயமா தான் ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் அந்த தருணத்துக்கு வசனை வெயிட் பண்ணுறாங்க. தலைக்கு தலையே வில்லனாக ஒன்றா சூப்பராக இருக்கும். வில்லன் நெகட்டிவ் ரோல் ஆல்ரெடி பின்னுவார். நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் பிரித்து நடிப்பின்ன பிரித்து மேயறாரு. அவருக்கு என்ன சொல்லவா வேணும். எந்த வந்தாலும் ரிலீஸ் டேட் வேறு சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு தலை பொங்கல் தான் இந்த வாட்டி கண்டிப்பாக. நல்லா இருக்குங்க. அது தலை எப்பயுமே மாஸ் தான். எதிர்பார்க்கலாம். தலை மூவி நல்லா தானே இருக்கும். விடாமுயற்சி அதான் சொல்லுவாங்க எப்பயுமே வெற்றின்ட்டு. ப்ரோ தலை ப்ரோ ஆக்டிங் முடியுமா? அவருக்கு முன்னாடி யாரு ப்ரோ நிப்பா? தலை மஜா. எச்சுட்டு எத்தனை வந்து ஓட்டுறாருன்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. அவர் பயங்கரமாக தான் பண்ணுவார். பாட்டெல்லாம் தலையை பார்க்கறதுக்கு தான் இப்போ படத்துக்கே போகிறது. அது போதும். தலை சும்மா ஸ்க்ரீனில் வந்தாலே நம்மளுக்கு போதும். பார்த்துட்டு நிம்மதியாக வெளியே வந்துடலாம். பொங்கலை எப்படியோ ஃபர்ஸ்ட் ஷோ தான் ப்ரோ. 1000 ரூபா இருந்தாலும் சரி டிக்கெட்டு போயே ஆகணும். விடாமுயற்சி அது ரொம்ப நாளாக எப்போதான் வரும்னு தெரியல ப்ரோ. அது அடுத்த படமே வந்துடும். நாங்களும் விடாமுயற்சியா தேடிட்டு இருக்கோம் எப்போ வரேன்னு. வர மாட்டேங்குது. எத்தனை வாட்டி தான் கத்துறது. நல்லா பண்ணியிருக்காரு ஏற்கனவே கடந்த படங்கள்லாம். அதனால் இதுவும் வந்து அதுவும் அஜித்குமார் கூட சேர்ந்து இருக்கிறனும் போது இன்னும் ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஒரு நல்ல படத்தை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐயோ அவரெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருக்காரு. அவரது படமும் நல்லா இங்கே ஹிட் கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். கண்டிப்பாக அதுவும் அஜித்குமார் போது இன்னும் எதிர்பார்ப்பு தானே இருக்கும். அவர் வேறு படம் வந்து ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு. இப்போ வந்து விடாமுயற்சி பார்த்ததுக்கப்புறம் இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உண்மையிலேயே மிக எதிர்பார்ப்போடு இருக்கும். பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வாட்டி. ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இவருக்கும் பொங்கல் ராசி இருக்குது. அஜித்குமாருக்கும் தமிழர் திருநாள் எதுவும் போட்டு நல்லா பண்ணிக்கும். கண்டிப்பாக ஏற்கனவே அவர் தலை தானே. தலை பொங்கல் தான் கண்டிப்பாக வரும். அவர் பண்ணாருன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெறித்தனமாக இருக்கும். பயங்கர வெயிட்டிங். மார்க் ஆண்டனி படத்தை பார்த்ததே தெரியும். தலைவர் வெறித்தனமாக பண்ணுவாங்க. ஆனால் இது நல்லா தான் இருக்கும் படம். தலை நடித்தாலே அது பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பொங்கலுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட் டிக்கெட் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு. தலை எப்பவுமே தான் வர்றதில்லை. அவர் வராமல் இருக்கிறதே பெட்ரு. மாஸ் தான். வந்தான்னா அன்றைக்கி ஸ்டேடியம் எகிரிடும். விடாமுயற்சி எதிர்பார்த்து தான் இருக்க. எப்போ வருதான்னு தெரியல. ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நாங்களும். ஆமாம் டைட்டில் விட்டு தடவை நிற்குது. ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். எதிர்பார்த்து முடியல. கண்டிப்பாக விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் எங்கேயோ போயிடும். அந்தளவு ஃபேன்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பயங்கரமாக. முன்னாடி படத்தை கம்பேர் பண்ணோம். கண்டென்ட் தான் மேட்ரு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் மேட்ரு. டிஎஸ்பி தானே மியூசிக் டைரக்டர். ஆல்ரெடி வீரமில் நல்லா தான் பண்ணியிருப்பார். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அல்லு அர்ஜுனு கூட நல்லா பண்ணிட்டு இருக்காரு தெலுங்கில். ஆல்மோஸ்ட் காம்போ 2 பேரும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தால் மேபி நெகட்டிவ் ஷேடாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு ஸ்டார் வேல்யூ தேவை. கண்டென்ட் இது ஒரு இப்போ மங்காதா பில்லாவுக்கு அப்புறமா கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் தான் நடிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டார் லெவலில் விஸ்வாசமும் சரி ஒரு அது இதுவாக பண்ணணுன்னு அவசியமே இல்லை. மேற்கொண்ட பார்வை சொல்லவே தேவையில்ல. அது என்ன தேவையோ அது மட்டும் தான் நடிச்சு அது மாதிரி நடித்தாலே போதும். வேறு படம் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும். வேறு எல்லா படத்துக்கும் இப்போ கோட்டு கூட தான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எந்த படமாக இருந்தாலும் நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க. எல்லாமே எதிர்பார்க்கும். எல்லா படமும் நல்லா வரும். அவரும் பயங்கரமான ஆள் தான். இந்த வாட்டி தலையை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு வேறு தெரில. பயங்கரமாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்.
பண்ணுறவாரு நம்புவோம். நல்லா எதிர்பார்க்குறேன். வந்தால் நல்லா தான் இருக்கும். 10,000 இருந்தாலும் போங்க. கண்டிப்பாக பார்த்துருக்கோம், எல்லாமே எதிர்பார்க்குறோம். எதையுமே நம்ம முன்கூட்டியே சொல்கிறக்கூடாது இல்லையா? படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெற்றியில் வந்து சந்திப்போம்.